வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி. இந்த வருடம் 2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போகிறார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியிலிருந்து 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் உச்சம் அடைய போகிறார். இந்த உச்சம் அடையக்கூடிய அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி என்பவர்களையும், 7ஆம் பார்வையாக மகர ராசி என்பவர்களையும், 9ஆம் பார்வையாக மீன ராசி என்பவர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். பெயர்ச்சி ஆகக்கூடிய தினம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். இது ஒரு வருட காலத்திற்கு, அதாவது 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரைக்கும் ஒரு வருட காலத்திற்கு அந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணம். இந்த ஒரு வருடத்தில் அந்த குரு பகவான் அதிசாரம் அடைந்து வக்ரம் அடைந்து வரக்கூடிய சில பலன்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம குரு பகவான் உச்சம் பெறும்போது மேஷ ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்பர் 1ஆக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா தியாக மனப்பான்மை அப்படின்றத விட மற்றவர்களுக்காக, தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக மட்டுமே தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் இவர்களுக்காக மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. மற்றவர்கள் யார்கிட்டையும், உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும், யார்கிட்டையும் வடக்குன்னு பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதாவது இவர்கள் கண்ணு முன்னாடி பேசுறதுக்கு மற்ற நபர்கள் தயங்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு சொற்களையும், ஒரு முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் தான் இருப்பாங்க இந்த மேஷ ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறார். பாக்யாதிபதி, விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது இந்த 2026 ஜூன் மாதத்துல இருந்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் பிளான் பண்ணாத சில சொத்து விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்து வாங்கணும்னு ஒரு பிளானே இருக்காது, ஆனால் யாரோ ஒரு மூலமாக வந்து ரெஃபரன்ஸில் இந்த இடத்துல இந்த சொத்து இருக்குது அப்படின்னோடனே அதை உடனே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்கள் 7.5 சனி, விரைய சனி இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்கக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்காது. குரு பகவான் உச்சம் பெறும்போது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பழைய சொத்துக்களை நீங்க அடமானம் வச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மார்க்கேஜ் லோன்ல வச்சிருக்கலாம். இந்த மாதிரியான சில ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த வருடத்துல அதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நிறைய ஒரு கடன் பிரச்சனைகள்லிருந்து தீரக்கூடிய ஒரு நேரம். தொழில் வச்சு அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி இதனால் வெளியிடத்தில் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அவசொற்கள் எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு இருக்கின்ற இந்த மேஷராசி என்பவர்கள் இந்த வருடத்தில் இந்த தொழில் ரீதியான கடன்களை அடைப்பதற்கும், அடுத்து பார்த்திங்கன்னா சொந்தமாக சுயமாக வாங்கின அந்த பேங்க் மூலமாக இருக்கக்கூடிய பர்சனல் லோன், ஹோம் லோன் இதை எல்லாத்தையுமே அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஹோம் லோன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணாமலேயே டியூ ஆகி அதனால அந்த சொத்துக்கள் ஏலத்துக்கு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்தில் சீராக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் அந்த 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது பிரச்சனைகளிலிருந்து, வழக்குகளிலிருந்து, நீண்டகால நோய் தொந்தரவுகளிலிருந்து இந்த மேஷ ராசி என்பர்கள்
முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அதனால வெளிநாட்டு வாய்ப்புகள், வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல முன்னேற்றங்கள், அடுத்து பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள், வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள். இது நாள் வரைக்கும் மேஷராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு அது ரிஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சில பேருக்கு ஒரு ரிசல்ட் கூட சொல்லாமல் அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருந்திருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம், அதுலேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது இருந்திருக்காது. இந்த வருடம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகார பதவி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறீங்க, பதவி உயர்வில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் மேலும் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உத்தியோக ரீதியான சில மாற்றங்களையும், உத்தியோக ரீதியான சில வளர்ச்சிகளையும், பொருளாதார ரீதியாக சில உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து 12ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போது. வெளிநாட்டில் வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதில் என்ன ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் அப்படின்ற அந்த பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் நீர் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். நீர் ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது அவர் நீர் ராசியை தான் பார்வையிடுகிறார். அடுத்து நில ராசியான அந்த மகர ராசியையும் பார்வையிடுகிறார். அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்படக்கூடிய சில மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு வருடத்தில் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த வெளிநாட்டில் பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் நல்ல ஒரு மாற்றம் தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வழக்குகளாக இருந்தது, விவாகரத்து வழக்குகளாக இருக்குது, இல்லை சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள், அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடன்களை முற்றிலுமாக அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களினுடைய மருத்துவ வியாதிகளில் இருந்து, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை, பிரெஸ்ட் கேன்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு தான் அதிகப்படியாக இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கடந்த காலத்தில். இது எல்லாமே இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார். கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த உயர் பதவிகளையும் அரசாங்க ரீதியான நிறைய ஒரு முன்னேற்றங்களையும், யார் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ல இது நாள் வரைக்கும் இத்தனை வருடங்களாக உங்களுக்கு சாதகமாக இல்லையோ இந்த வருடத்துல முழுமையான ஒரு பாசிட்டிவான சில வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை மேஷராசி என்பவர்களுக்கு பார்க்கறதுனால விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு அசாதாரண சூழல் அப்படின்றது இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்மலாம் ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி இறங்கக்கூடிய இடத்துல அங்கே எதிரிகளினுடைய பலம் அப்படின்றது மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதனால் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக உங்களுடைய பயிற்சிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே மேஷராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி குரு பகவான் பயிற்சி ஆகும்போது இருக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை பொறுத்து உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் நீங்கள் தொழில் செய்யலாமா, உங்களுக்கு வேலை ரீதியான சில பிரச்சனைகள் 3 வருடங்களுக்கு மேலாக இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன நிவர்த்திகள் செய்யலாம் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.